ஸோ கைஸ் எலிமினேஷன் சேம்பர் வந்து நடக்கிறதுக்கு சில மணி நேரம் தான் இருக்குது. அண்ட் இந்த எலிமினேஷன் சேம்பர் 2025 வச்சு நிறையவே ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. சில பெரிய பெரிய ரூமர்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுப்போம். அண்ட் மென்ஸ் எலிமினேஷன் சேம்பரோட வின்னரை வந்து லீக் ஆகிட்டாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூமர்லேருந்து. அது என்னென்னா அது வந்து சாலட் ஃபேரோட இன்டர்ஃபெரன்ஸ். ஸோ சாலட் ஃபேர் வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரில் வந்து வரலாம். ஸோ சாலட் ஃபேர் வந்து எங்கே வருவான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் டிஃப்னி ஸ்டாட்டனோட மேட்ச் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து சாலட் ஃபேர் வந்து டிஃப்னி ஸ்டாட்டனை வந்து அட்டாக் பண்ணலாம். பிகாஸ் சாலட் ஃபேர் வந்து ஆல்ரெடி ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்டிஃப்னி ஸ்டாட்டன் வந்து உமன்ஸ் சாம்பியன். அவங்களுக்கான ரெசல்மேனியாவில் வந்து மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்காக சாலட் ஃபேர் வந்து டிஃப்னி ஸ்டாட்டனை வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணலாம். அண்ட் நம்மளோட அடுத்த ரூமர் என்னன்னா அது வந்து ராண்டி ஆர்டனோட ரிட்டர்ன். ஸோ அஃப்கோர்ஸ் ராண்டி ஆர்டனும் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ரூமர்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகின்னு இருக்குது. ஸோ ராண்டி ஆர்டன் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் எங்கன்னு கேட்டிங்கன்னா சாமி ஜெயின் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்ச் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து மேபி வந்து இப்படி நடக்கலாம். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் வந்து அட்டாக் பண்ணலாம் நம்மளோட சாமி ஜெயினை. அண்ட் அங்கேருந்து நம்மளோட வைப்பரோட என்ட்ரன்ஸ் வந்து ப்ளே ஆகும். அவரை வந்து சாமி ஜெயினை வந்து காப்பாற்றலாம். ஸோ ராண்டி ஆர்டனுக்கு வந்து அப்படி என்ன பேல் டிரைவர் போட்டான்னு தெரியல. சாமி ஜெயினே ரிகவரி ஆகிட்டு மேட்ச் பண்ண போகிறாரு. ஆனால் ராண்டி ஆர்டன் இன்னுமே வரவே இல்லை. ஸோ ராண்டி ஆர்டனை வந்து நம்ம நாளைக்கு கெவின் ஓவன்ஸோட மேட்ச்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி அவரை வந்து அங்கே ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் நம்மளோட அடுத்த ரூமர் என்னன்னா அது வந்து ஜேட் கார்கிலோட ரிட்டர்ன்லேருந்து. ஸோ ஜேட் கார்கிலோ வந்து எலிமினேஷன் சேம்பரில் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். மேபி வந்து இப்படி நடக்கலாம். பிரியங்கா பேல வந்து மேட்ச் வந்து ஜெயிக்கிற கடைசி நேரத்தில் வந்து நம்மளோட ஜேட் கார்கில வந்து ரிட்டர்ன் பண்ணி பிரியங்கா பேல வந்து அட்டாக் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தெரியலாம் ஜேட் கார்கில வந்து அடித்தது நம்மளோட பிரியங்கா பேலர்னு. தென் இவங்களுக்கான ஒரு ரெசல்மேனியா மேட்ச் வந்து பில்டப் ஆகுறது வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்மளோட அடுத்த பெரிய ரூமர் என்னன்னா அது வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து செத் ராலன்ஸை வந்து காஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அப்கோர்ஸ் செத் ராலன்ஸ் வந்து ராயல் ரம்பிளில் வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து பாழ்ந்துருப்பார். ஸோ மேபி ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலன்ஸை வந்து இந்த மேட்சை வந்து காஸ்ட் பண்ண வைக்கலாம். மேபி ரோமன் ரெயின்ஸால் வந்து இந்த எலிமினேஷன் சேம்பர் 2025 வந்து செத் ராலன்ஸ் வந்து ஜெயிக்காமல் போகலாம். அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலன்ஸை காஸ்ட் பண்ண வந்தார்னா அங்கேருந்து மேபி நம்ம வந்து சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு கன்ஃபர்டேஷன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரெயின்ஸ் வந்து எலிமினேஷன் சேம்பர் 2025 வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரா? ரிட்டர்ன் பண்ணி அவர் வந்து செத் ராலன்ஸை வந்து அட்டாக் பண்ணுவாரா இல்லையா? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட அடுத்த ரூமர் என்னன்னா எலிமினேஷன் சேம்பரில் வந்து கோடி வந்து ராக்கோட ஆஃபர் வந்து டிக்ளைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா கோடி வந்து மோஸ்ட்லி ரிஜெக்ட் தான் பண்ணுவார் ராக்கோட ஆஃபரை. ஸோ ராக்கோட ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணதும் ராக் வந்து டென்ஷன் ஆகி மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல வந்து போவார். அண்ட் அங்கேருந்து வந்து அவர் வந்து ஒரு ஆளை வந்து ஜெயிக்க வச்சுருவாரு. அண்ட் அந்த ஆள் வந்து யாரா இருக்கலாம்னா அது வந்து நம்மளோட ட்ரூ மேக்கென்டையர். ட்விட்டர்ல வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கு. டாக்டர் கிறிஸ் ஃபெதர்ஸ்டோன் வந்து எலிமினேஷன் சேம்பரோட வின்னரை வந்து லீக் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ டாக்டர் கிறிஸ் ஃபெதர்ஸ்டோன் தான் வந்து சொல்லியிருக்காரு எலிமினேஷன் சேம்பரோட வின்னர் வந்து நம்மளோட ட்ரூ மேக்கென்டையர்னு. ஸோ நம்மளோட ட்ரூ மேக்கென்டையர் அஃப்கோர்ஸ் அவர் வந்து தன்னோட சோலை வந்து வித்துருவாரு நம்மளோட ராக் கிட்ட. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்குள்ள வந்து லைட்டாக பாண்டிங் இருக்கு. ஸோ இது நடக்கிறது வந்து சான்ஸ் இருக்குப்பா. மேபி WWE வந்து இந்த ரூமர்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பிளான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ WWEக்கும் வந்து இவ்வளோ தெரிஞ்சிருக்கும். இன்டர்நெட்டில் வந்து இதுதான் பேசப்படுது ட்ரூ மேக்கென்டையர் வந்து ஜெயிக்க போகிறாரு. ஸ்பாய்லர் வந்து லீக் ஆயிடுச்சுன்னு, வின்னர் வந்து லீக் ஆயிடுச்சுன்னு பேசப்படுது. அப்படி WWEக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால WWE வந்து மேபி தன்னோட பிளான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பிளான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி வேற யாராவது வந்து ஜெயிக்க வைக்கலாம். மேபி அது வந்து ஜான் சீனா. ஸோ ஜே உசோவை வந்து ராயல் ரம்பிள் டிசர்வ் பண்ணுறாருன்னா நம்மளோட ட்ரூ மேக்கென்டையரை வந்து எலிமினேஷன் சேம்பரை வந்து டிசர்வ் பண்ணுறாரு. ஸோ ட்ரூ மேக்கென்டையர் வந்து ரிசர்வ் பண்ணுறாரா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்கென்டையர் வந்து டிசர்வ் பண்ணுறாரு. ஆனால் இந்த டைமில் இல்லை. ஸோ ஜான் சீனா என்னதான் ஆக போகுதுன்னு தெரியல. ராயல் ரம்பிளும் தோத்துறாரு, இங்கே எலிமினேஷன் சேம்பரும் தோக்க போகிறாரா தெரியலையே. ஸோ இதில் தான் சில ரூமர்ஸ்கள் ஸ்ப்ரெட் ஆகின்னு இருக்கு எலிமினேஷன் சேம்பர் 2025 அக்கார்டிங். ஸோ இந்தமாரி வீடியோஸ்லாம் வந்து நம்ம இனிமேல் ரெகுலராக போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க.